ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டினைன் லவ் சீரீஸ் எபிசோட் 9ல் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாமா? ரென்னும் கிம்மும் 2 பேருமே லஞ்ச் பிரேக்கில் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ கிம்மு அங்கே இருக்கிற ஆம்லெட்டை பார்த்துட்டு இது ரொம்பவே லுக்காக அழகாக ஸ்பைசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரென்னு, அப்போ நீ அதை ஃபுல்லாக தைமி நீயே சாப்பிட்ரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே கிம்மு, எனக்கு கேன்டீனில் இருந்து சாப்பிட்றதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இன்னைக்கு இப்போ உன் கூட சேர்ந்து சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக சாப்பிடுவேன்னு சொல்லி அவங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்போ ரென்னு கிம்மு கிட்ட கேட்குறாங்க, உன்னோட ட்ரீட்மெண்ட் என்னாச்சு, அது எந்த ஸ்டேஜில் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ரென்னு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு எதை கேட்குறாங்கன்னா, கிம்முக்கு இருட்டை பார்த்தா பயம் இருக்கும். ஸோ அதுக்காக ட்ரீட்மெண்ட்டுமே போயிட்டுருப்பாங்க. அதைத்தான் ரென்னுமே கேட்குறாங்க. அதுக்கு கிம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போந்தான் என்னோட ட்ரீட்மெண்ட்டையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ரொம்பவே நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு நானுமே நினைக்கிறேன். நானுமே இன்னுமே கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு கிம்மு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் ரென்னு, நீ சொல்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அடுத்த முறை நீ ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போது என்னையும் கூப்பிட்டுட்டு போ, நானும் வரலாமான்னு சொல்லி ரென்னு கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு கிம் அப்படியே யோசிக்கிறாங்க. அதுக்குமே ரென்னு, ஏன் என்னாச்சு, நான் அங்கே வரக்கூடாதா, நான் எதுவும் தப்பாக கேட்டுட்டேனான்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. அதுக்கு கிம்மு யோசிச்சுக்கிட்டே, அந்த மாதிரி எல்லாம் இல்லை, நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா, என்னை பற்றி நீ கவலைப்படுறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை ஸ்டார்டிங்கில் இருந்தே கூப்பிட்டுட்டு போயிருப்பேன். ஆனால் நீயுமே என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டுட்டு இருந்த ரென்னு, நீ என்ன நான்சென்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, நான் அந்த மாதிரி எப்போவாச்சும் சொன்னனா, எனக்கு என்னன்னா நீ என்னோட பணத்தை எந்த அளவுக்கு செலவு பண்ணுற, அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், நான் அதுக்காகத்தான் கேட்டேன்னு ரெண்டுமே சொல்கிறாங்க. கிம் அவங்க மனசில் யோசிச்சுக்கிட்டு, நம்ம ஆள் எவ்வளோ அழகாக சமாளிக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. உனக்கு அதை பற்றி தானே தெரியணும், நான் உனக்கு கண்டிப்பாக என்னோடய மெடிசின்ஸ் பில் எல்லாத்தையுமே நான் உனக்கு சென்ட் பண்ணுறேன். நீ ஃப்ரீயாக இருக்கும்போது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ, ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே அதுக்கு ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்படியே 2 பேரும் ஒருத்தர் மாற்றி அப்படியே பார்த்துக்கிறாங்க. மறுபடியும் கிம் ரென்னுக்கிட்ட, நீ சும்மா சொல்ல, உனக்கு என்னை பற்றி கவலை இருக்குதானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குமே ரென்னு எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் கிம்மை அப்படியே பார்த்துட்ருக்குறாங்க. அடுத்த சீனில் ரென்னோட வீட்டில் கிம்மு கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்குறாங்க. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க, உனக்கு இப்போ தான் கையில் அடிபட்டு சரியாக இருக்குது, நீ இந்த வேலையை செய்ய வேண்டாம், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு கேட்கவும், கிம்மு, இல்லை இது ரென்னுக்காக நான் ஸ்பெஷலாக செய்கிறேன், ஆல்மோஸ்ட் இதை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆம்லெட் எடுத்துகிட்டு வந்து ரென்னுக்குமே கொடுக்குறாங்க. ரென்னுமே அதை சாப்பிட்றாங்க. அப்போது ரென்னோட அப்பா கிம்முக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு கையில் அடிபட்டுருந்துச்சுல்ல, இப்போ ஓகேவா, அது சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்கவும், அதுக்குமே கிம்மு, இதோ பாருங்க என்னோட கை நல்லாவே சரியாயிடுச்சுன்னு சொல்லி அவங்க கையை தூக்கி காமிக்கிறாங்க. அதுக்கு என்னோட அப்பாவுமே, சரியாயிடுச்சுன்னா ஓகே தான், ஆனாலும் இன்னுமே நீ அதிகமாக வேலை செய்யாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ரென்னு அவங்க அப்பா கிட்ட, இவ தான் பெரிய செஃப் ஆகிட்டாலே, காலையில் தூங்கி எழுந்ததுமே நேராக கிச்சனுக்கு போய் தான் சமைக்கிறா, நான் இங்கே வேலை செய்கிறவங்க சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, கிம்மு தான் இப்போது எனக்கான சாப்பாடையுமே செய்கிறான்னு சொல்லி அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. அவங்க அப்பாவுமே அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, இன்னுமே நீ ஒரு டிஷ்ஷு செய்யணும் நான் நினைக்கிறேன்னு கிம்முக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரென்னு, நீ கிம்மு உன்னை அடிக்கடி தொல்லை பண்ணுறான்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்போ அது என்னாச்சு, இன்னுமே அப்படி தான்
தொல்லை பண்ணிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்டு அவங்க அப்பா சிரிக்கிறாங்க. சரி, நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இந்த டேவை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க, நான் கொஞ்சம் கார்டன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு அவங்க அப்பாவுமே சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு கிம்மு, எனக்கு புரியுது, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இப்போ என்னோட கையே சரியாகிடுச்சு, என் கையே நல்லாவே வேலை செய்யுது. ஸோ என்னால் எல்லாமே செய்ய முடியும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ரென்னு கேட்டுட்டு இவ என்னதான் சொல்ல வர்றா அப்படின்னு முழிச்சுக்கிட்டே பக்கத்தில் இருந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க அப்பாவுமே சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. கிம்மு அவங்க டேடிக்கு டாட்டா சொல்லிக்கிட்டு ரென்னுக்கிட்ட அந்த கையை காட்டுறாங்க. இங்கே பாரு, சரியாயிடுச்சு, இங்கே பாரு, என் கையை பாருன்னு சொல்லி அவங்க கையை திருப்பி திருப்பி ரென்னுக்கிட்ட காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. ரென்னு யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு கிம்மு பண்ணுறத நினச்சி சிரிக்கையுமே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் கிம்மு, நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூனில் சாப்பாடுமே எடுத்துட்டு ரென்னுக்கு ஊட்டுற மாதிரி பக்கத்தில் கொண்டு போகிறாங்க. ரெண்டுமே சாப்பிட வரும்போது அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. ரென்னு அப்படியே ஏமாற்றி விளையாடுறாங்க. மறுபடியும் ரென்னுக்கு ஊட்டி விட போகவும் இந்த முறை ரென்னு அந்த ஃபுட்டை சாப்பிட்றாங்க. அப்படியே கிம்மு ரென்னோட வாயை தொடச்சி விடுறாங்க. அப்படியே அவங்க 2 பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கேருந்து நேராக ரென் அவங்களோட ரூமுக்குமே போகிறாங்க. கிம்மு எங்கே போனா அப்படின்னு தேடுறாங்க. கிம்மு எங்கன்னு பார்த்தா அங்கே கார்டனில் வேலை செய்கிறவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவ அங்கே என்ன பண்ணுறா, இங்கே நம்ம தனியாக இருக்கோமேன்னு சொல்லி ரெண்டுமே கொஞ்சம் கோச்சிக்கிட்டு அவங்க ஒரு சேரில் போய் இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு கிம்முமே வராங்க. கிம்மு வந்ததும் பக்கத்தில் ஒரு சேரில் உட்காரலான்னு போகும்போது ரென் அவங்க காலால் தடுக்கிறாங்க. உடனே கிம்மு அவங்க கையில் ஒரு ரோஸ் ஃப்ளவர் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அதை முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி ரென்னுக்கு அந்த ரோஸை கொடுக்குறாங்க. இது உனக்காகத்தான், இதை நான் ரொம்ப ஸ்பெஷலாக கார்டனில் மெயின்டைன் பண்ண சொன்னேன். இந்த பூ அப்படியே உன்னை பிரதிபலிக்குது, உன்னோட அழகும் இந்த பூவோட அழகும் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. உன்னோட அழகை இந்த பூ ரொம்பவே அழகாக பிரதிபலிக்குதுன்னு சொல்லி ரென்னுக்கிட்ட அந்த பூவையுமே கொடுக்குறாங்க. ரெண்டுமே அந்த பூவை வாங்கிக்கிறாங்க. கிம்மு ரென்னுக்கிட்ட, உன்னோட ஃபேஸ் எதுக்கு இவ்வளோ சோகமாக இருக்குது, நம்ம ஆல்ரெடி நம்ம முன்னாடியே இதை பற்றி பேசி வச்சுருந்தோம்ல, நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டிருக்கோம், வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் அதை பண்ணணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டே போட்டிருக்கோம். ஸோ நீ இப்போ நல்லா ரெஸ்டடு அப்படின்னு சொல்கிறாங்க. ரென்னு கேட்டதும் இன்னுமே அவங்களுக்கு கோவம் வருது. என்ன சொல்ல தெரியாமல், நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கிம்மு, என்ன இப்போ குளிக்கணுமா? ரென்னு, என்னோட ஃபேஸு என்னோட ஸ்கின் எல்லாமே ரொம்பவே டல்லாக இருக்குது, இங்கே ரொம்பவே ஹாட்டாக இருக்குது, ஸோ இப்போ கண்டிப்பாக குளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரென்னு சுற்றி சுற்றி எங்கே வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கிம்மு இன்னுமே விளையாடுறாங்க. அப்போது ரென்னு, நீ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, என் கூட குளிக்கிறதுக்கு வரியா இல்லையான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு கிம்மு, நான் முன்னாடியே குளிச்சிட்டேன், இப்போ வேணும்னா நீ தனியாக போய் குளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும் ரென்னுக்கு இன்னுமே கோவம் வந்து அவங்க சேரில் இருந்து எழுந்துக்கிறாங்க. அப்போ கிம்மு ரென்னுக்கிட்ட, இப்போ உனக்கு அதை பண்ணணுமா, அதை பண்ணணும்னு நீ நினைக்கிறியா? இங்கே பாரு, என்னோட வலது கை எப்போவுமே கொஞ்சம் வலிக்குது, ஆனால் என்னோட லிப்ஸும் என்னோட இடது கையும் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவும் ரென்னு கிம்மு சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க. கிம்மு அப்போ ரென்னுக்கிட்ட, உனக்கு அதை பண்ணணும் அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லு, சரியா? சாரி, இப்போ நான் உன்னை புரிஞ்சிக்காம விட்டதுக்கு சொல்லிட்டு ரென்னை கிஸ் பண்ண போகிறாங்க. ரெண்டுமே கிம்மு கிஸ் பண்ண வரவும் ரென்னு அங்கேயும் இங்கேயுமா நகண்டுக்கிட்டு கிம்மை கிஸ் பண்ண விடாமல் விளையாடிட்டு இருக்கிறாங்க. உடனே கிம் என்ன பண்ணுறாங்க, ரென்னு அங்கேருந்து தூக்கிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற டேபிளில் உட்கார வச்சு கிஸ் பண்ண
ட்ரை பண்ணுறாங்க. கிம்முமே கிஸ் பண்ணுறதுக்கு வசதியாக ரென் அந்த டேபிளில் அப்படியே படுக்கவும் கிம்மும் அந்த டேபிளில் ஏறி ரென்னை கிஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிஸ் பண்ணிவிட்டு அவங்க கையெடுத்து மெதுவாக செஸ்ட்டுக்கிட்ட கொண்டு போகவும் ரென்னு ஃபோனில் இருந்து ஒரு கால் வருது. அப்போ உடனே ரென்னு அந்த ஃபோனை தான் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ பை ஒரு மெசேஜுமே பண்ணியிருக்காங்க. நீ சீக்கிரமாக என்னை பார்க்குறதுக்காக வா, இதுக்கு மேலேயும் என்னால் தாங்கிக்க முடியாது அப்படின்னு பை ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் ரென்னு உடனே எழுந்துக்கிறாங்க. அப்போ கிம்மை பார்த்துட்டு நீ இப்போ உடனே அவளை பார்க்க போறியா அப்படின்னு கேட்கவும் அதுக்கு ரென்னு அவள் கஷ்டத்தில் இருக்கா, நான் இப்போ அவளுக்கு தேவைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குமே கிம்மு அப்போ நீ என்னை பற்றி யோசிக்க மாட்டியான்னு ரென்னை பிடிச்சி வச்சு கேட்குறாங்க. ரென் அதுக்கு உனக்கு புரியலை, பையும் நானும் ரொம்ப வருஷமாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், ஆனால் நீ அதுக்கப்புறம்தான் என்னோட லைஃப்பில் நீயுமே வந்த அப்படின்னு சொல்லவும் கிம்முக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ரென் அப்படி சொல்லவும் கிம்மு ரென்னுக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு புரியுது நீ என்ன சொல்ல வர அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. உன்னோட கடந்த காலம் உன்னோட கண்ணையுமே மறைக்குது, நீ இன்னுமே அவளை விட்டு கொடுக்காம இருக்கிற, அதனால தான் நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுற, அது உனக்கு தெரியுதா அப்படின்னு ரென்னோட கையை பிடிச்சிக்கிட்டு பேசுகிறாங்க. நீ மறுபடியும் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது, உன்னை அழ வைக்கிற ஒருத்தியை பற்றி நீ எப்போவுமே யோசிச்சுட்ருக்க, அதை என்னால் பார்க்க முடியல. இங்கே பாரு, நான் இருக்கேன் உனக்காக, உன்னோட கடந்த காலத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு நீ முயற்சி பண்ணு, நான் எப்போவும் உனக்காக உன்னோட பக்கம் இருப்பேன் அப்படின்னு கிம்முமே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ரென்னு கிம்மோட கையை தட்டி விட்டுட்டு நீ பையை பற்றி பொய் சொல்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்து, நீ இப்போ இங்கேருந்து போ, எனக்கு உன்னை பார்க்குறதுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் கிம்முக்கு இன்னுமே கஷ்டமாக இருக்குது. உடனே ரென்னுக்கிட்ட சொல்கிறாங்க, நீ போய் ஃபஸ்ட்டு அவளை சந்தோஷப்படுத்து, அவளை அப்படியே கட்டி அணைச்சிக்க, அப்புறம் கடைசியில் நீந்தான் ஒன்றும் இல்லாதவளா நிற்ப, பை ஒன்றை ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி யூஸ் பண்ணிட்டு உன்னை தூக்கி எறிஞ்சிருவ, நீ தான் கடைசியில் ஒன்றும் இல்லாதவளா நிற்ப அப்படின்னு ரொம்பவே சத்தமாக பேசுகிறாங்க. கிம்மால் இன்னுமே ரென்னு கஷ்டப்படுறத ஏற்றுக்க முடியல. எப்படியாச்சும் ரென்னுக்கு சொல்லி புரிய வைக்கலாம், நீ மறுபடியுமே பொறுமையாக பேசுகிறாங்க. ரென்னு நீ எல்லா விஷயத்துலையுமே கரெக்டாக இருப்ப, ஆனால் பை விஷயத்தில் மட்டும் ஏன் உன்னால் அதை புரிஞ்சிக்க முடியலை, நான் தான் ஒரு முட்டாளாக இருக்கேன், ஆனால் நீ என்னை விட இந்த விஷயத்தில் முட்டாளாக இருக்க அப்படின்னு சொல்லவும் ரென்னுக்கு கோவம் வருது. அந்த கோவத்தில் கிம்மோட கன்னத்திலேயே அடிச்சிடுறாங்க. அந்த கோவத்தில் கிம்மையுமே அடிச்சிட்டு நீ என்னோட வாழ்க்கையை விட்டு போன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் கிம்முக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. அவங்களோட கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு ரென்னை பார்க்குறாங்க. ரென்னுமே கிம்மை பார்க்குறாங்க. ரென் அங்கேருந்து போகவும் கிம்மு மறுபடியுமே கூப்பிட்டு நீ என்ன உன்னோட லைஃப்பை விட்டு போன்னு சொல்லிட்டல்ல, சரி ஓகே நல்லது, நான் போகிறேன், ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன். அது என்னன்னா, நான் உன்னை எப்போவுமே பையை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கல, நீ பையை வெறுத்துடக்கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன், ஆனால் அதே சமயம் நீ உன்னை பற்றி யோசிக்கணும், உன்னை நீ நேசிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்பினேன். மற்றபடி நீ பையை வெறுக்கணும் அப்படிலாம் நான் நினைக்கலன்னு சொல்லி கிம்முமே அழுகிறாங்க. நீ உன்னை நல்லா பார்த்துக்கன்னு சொல்லிட்டு கிம் அங்கேருந்து போகிறாங்க. ரென்னையே பார்த்து அழுதுகிட்டே நிற்கிறாங்க. ரென்னும் பார்க்குறாங்க கிம் அழுகிறத, ஆனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக அப்படியே நிற்கிறாங்க. கிம்மும் இதுக்கு மேலே இங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அங்கேருந்து அழுதுகிட்டே வெளியில் போகிறாங்க. ரென் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கிம்மு போகிறதையும்.
ஆனால் எதுவுமே சொல்லலை. கிம்மு போனதுக்கப்புறம் ரெண்டுமே அழுகுறாங்க. அவங்களாலையுமே அதை ஏற்றுக்க முடியல. அங்கேருந்து அழுதுகிட்டே இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துல ரெண்டு பண்ணது ரொம்பவே பெரிய தப்பு தான். என்னதான் பைக்கு பிரச்சனையாக இருந்தாலும் ரின் அதை கிம்மு கிட்ட நடந்ததை சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி நான் இப்போ போயே ஆகணும்னு சொல்லி புரிய வச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் ரின்னு கோவத்தில் கிம்மையும் அடிச்சிட்டு இனி நான் உன்னை பார்க்கக்கூடாது, என்னோட லைஃப்பை விட்டு போன்னு சொன்னது ரொம்ப பெரிய தப்பு தான். ஆமாம் தானே? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். ரின்னோட இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டு என்னவா இருக்குன்னு சொல்லி நானும் ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா? ஆனால் அதுக்காக நான் ஒரு செடி ஒரு பூனிலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. நான் அந்த விஷயத்தை பற்றியே இங்கே கேட்கல. நீங்கள் இப்போ ரின்னோட இடத்துல இருக்கீங்க. நீங்கள் இந்த சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத மட்டும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ரின் அங்கேருந்து பையை பார்க்குறதுக்காக வர்றாங்க. பையிருந்து அழுதுட்டுருக்குறாங்க. ரின் அவங்கக்கிட்ட போயிட்டு அழுகாத, நீ இந்த ஜூஸை குடின்னு சொல்லி பையை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பைய ரின்னு சொல்கிறத கேட்குறதாவே இல்லை. உடனே ரின்னுமே நான் இப்போவே கிரிக்கு கால் பண்ணுறேன், அவனை வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அப்போ கிரியுமே வரவும் ரின்னு கிரியை கூப்பிட்டுட்டு பையை பார்க்குறதுக்காக வராங்க. பையை பார்த்ததும் கிரி, உனக்கு என்னாச்சு? நீ ஓகே தானே? இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு பைக்கிட்ட கிரி மன்னிப்புமே கேட்குறாங்க. அதுக்கு ரின்னு, நீ எதுவுமே பண்ணலையா? நீ எதுவுமே பண்ணாம தான் பை இந்தளவுக்கு கஷ்டப்படுறாளா? அவள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியுதா அப்படின்னு கேட்குறாங்க. நீ உண்மையாகவே உன்னோட அம்மாவை நேசிக்கிறதா இருந்தா அதே மாதிரி உன்னை லவ் பண்ணுற ஒரு பொண்ணை உன்னால் எப்படி கஷ்டப்படுத்த முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குமே கிரிக்கு இன்னும் இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னே தெரியல. நான் இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினைக்கலன்னு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ ரின்னு மறுபடியும், நீ இப்போ வரைக்கும் உன்னோட அம்மாவோட விருப்பப்படி தான் நடந்துட்டுருக்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக பையை ஏமாத்துற? அவள் உன்னை லவ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தகுதியுமே உனக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ இது இவ்வளோ பெரிய விஷயம் ஆயிடுச்சு. ஸோ நீ கண்டிப்பாக இந்த இடத்துல நீ ஒரு முடிவு எடுக்கணும். அது என்னன்னா, இப்போ பை வேணுமா உன்னோட அம்மா வேணுமான்னு சொன்னால் நீ யாரை வேணும்னு சொல்லுவ? இவங்க ரெண்டு பேரில் நீ ஒருத்தரை தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ரெண்டுமே கிரி கிட்ட கேட்குறாங்க. நீ ஒரு பணக்கார பையனா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறியா, இல்லைன்னா ஒரு நல்ல அப்பாவாக இருக்க போறியா, இல்லை ஒரு பொண்ணுக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லவும் அப்போந்தான் கிரி யோசிக்கிறாங்க, ரென் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. உடனே பைக்கிட்ட பை நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போந்தான் கிரிக்குமே விஷயம் புரியுது. ரென்னு மறுபடியுமே, நீ உண்மையை சொல்லு, உன்னோட பிளான் என்ன? உன் அம்மா பையை ரொம்பவே வெறுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பையோட குழந்தைய மட்டும் எப்படி ஏற்றுப்பாங்க? ஆனால் இந்த குழந்தைக்கு ஒரு அப்பா வேணும். நீ இப்போ என்ன பண்ண போகிற அப்படின்னு கிரிக்கிட்டையுமே கேட்குறாங்க. கிரி யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு நான் பையை தான் சூஸ் பண்ணுவேன்னு சொல்லி பையோட கையை பிடிச்சிக்கிட்டு, நான் என்னோட அம்மாவோட செல்வாக்கு இல்லாமலே பையை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு ரென்னுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னு, உன்னோட பிளான் என்ன அப்படின்னு கேட்கவும், என்னோட பிளான் என்னன்னா, நான் பையை கூப்பிட்டுட்டு ஃபாரினில் போயிட்டு நாங்கள் ரெண்டு பேருமே புதுசாக ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு, நான் பையக்காக என்னோட அம்மா, என்னோட ஃபேமிலி இது எல்லாத்தையுமே விட்டுட்டு தனியாக வரப்போகிறேன். நானும் பையன் ஒரு புது ஃபேமிலியாக ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரென்னு பைக்கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நீ இங்கேருந்து எங்கே போக போகிறன்னு சொல்லி பைக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு பைய,
கிரியை பார்த்துக்கிட்டு அவன் எங்கே போகிறானோ அங்கே தான் நானுமே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிரி, என்னோட அம்மா பையன் மருமகளா ஏற்றுக்கலன்னா நான் கண்டிப்பாக அங்கேருந்து வெளியில் வந்து நானும் பையன் ஒரு நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னே ரின்னுக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்குமே ரின்னு, நீ சொல்கிறத நான் நம்புகிறேன். பையே எப்போவுமே எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா தான் கால் பண்ணுவா. அவள் மட்டும் கால் பண்ணாமல் இருந்தான்னா அவள் நல்லா இருக்கா அப்படின்னு நானுமே நினச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு ரின்னோட கண் எல்லாமே அப்படியே கலங்குது. இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரின் அங்கேருந்து வெளியில் வராங்க. ரின்னு வெளியில் வரவும் பையும் பின்னாடியே வந்து ரின்னுக்கிட்ட, நான் பண்ண எல்லாத்துக்குமே என்னை மன்னிச்சிரு ரின், அதுக்கப்புறம் நீ பண்ண எல்லாத்துக்குமே ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ரின்னு பையோட கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு அவங்கள அழகாக கேர் பண்ணி அவங்க தலையையுமே தடவி கொடுத்துட்டு, நீ என்ன ஒரு அக்காவாக நினச்சிக்கோ சரியான்னு சொல்லி அப்படியே அவங்க தலையை தடவி கொடுத்து ஆசையாக பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் ரின்னோட லிப்ஸு சிரித்தாலும் அவங்க கண்ணு அப்படி ஒரு கலங்கி போயிருக்கு. அழுகுறாங்க, சிரிக்கிறாங்க, ரெண்டையுமே வெளியில் தெரியாத மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டு பையன் ஆசையாக பார்த்துட்ருக்குறாங்க. ரின்னால் இப்போவும் அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஏற்றுக்கவே முடியல. என்னதான் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் நமக்கு இல்லைன்னு நினைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. அதை அவ்வளோ அழகாக மேனேஜ் பண்ணுறாங்க. நீ என்ன ஒரு அக்காவை நினச்சிக்கோ, நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு உதட்டில் சிரிப்போட கண்ணில் கண்ணீரோட பையோட தலையை ஆசையாக தடவி கொடுத்துட்டு, நீ இப்போ போ சரியான்னு சொல்லி பைய வழி அனுப்பி வைக்கிறாங்க. பை அங்கேருந்து போகவும் என்ன நினச்சாங்களோ தெரியல, திரும்பி மறுபடி வந்து ரின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ரின்னுமே பைய ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல ரின்னோட ஆக்டிங் சும்மா சொல்லக்கூடாது, நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஒரு பக்கம் அழுகை, இன்னொரு பக்கம் சிரிப்பு, ரெண்டையுமே ரொம்ப அழகாக மேனேஜ் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீ போயிட்டு வான்னு சொல்லி பையக்கு டாட்டா சொல்லிட்டு பை போகிறத அங்கே நின்று பார்த்துட்ருக்குறாங்க. பையோட சிரிப்பு, அவள் ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிறத நினச்சி ரின்னுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனாலும் அவங்களால அவங்க அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. கலங்கின கண்ணோட பை போகிறதையுமே அங்கே நின்று பார்த்துட்டு நிற்கிறாங்க. இன்றைக்கி இந்த பார்ட்டை இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு கேள்வி கேட்டேன்ல, அதுக்கு பதில் சொல்ல மட்டும் மறந்துடாதீங்க. ரின்னோட இடத்துல நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ.